இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். அதிமுகவில் இருந்து விலகுகிறார் மேலும் ஒரு முக்கிய தலைவர். கரூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவராக திகழ்ந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே தனது எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் தற்பொழுது கட்சியிலிருந்தும் விலகுவதாக அறிவித்திருக்கிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கரூர் தொகுதி எம்எல்ஏ பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்பொழுது அதிமுகவில் இருந்தும் விலகுவதாக அக்கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதிமுகவில் இருந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் விலகியிருக்கிறார் என்ற செய்தியை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். குறிப்பாக திமுகவுடன் அதிமுக எப்படி கைகோர்க்க முடியும் என்று அந்த கடிதத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தான் ராஜினாமா செய்தது ஏன் என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கரூர் எம்எல்ஏவாக தனது பதவியை ராஜினாமா செய்த விஜயபாஸ்கர் தற்பொழுது அதிமுகவிலிருந்தும் விலகுகிறார். நெருக்கடி நேரங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதியாக நின்றவன் தான் என்றும் ஒருபோதும் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததில்லை என்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் திமுகவுடன் அதிமுக எப்படி கைகோர்க்க முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதிமுகவிலிருந்து மிகுந்த மனவேதனையுடன் தான் விடைபெறுவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். ஒரு பக்கம் விஜயபாஸ்கர் அவர்கள் நாளை மறுநாள் தாவேக்காவில் இணைகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் இப்போ அதிமுகவிலிருந்து விலகி இருக்கார். ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா தான் தாவேக்காவில் இணைய இருக்காங்களா? இது பற்றி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? வணக்கம். இந்த கரூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த கையோடு கரூரில் அதிமுகவுடன் நேற்று பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆரவாரம் அடங்குவதற்கு முன்பாகவே தற்போது அதிமுகவிலிருந்து விலகுவதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். குறிப்பாக அந்த அதிமுக தலைமைக்கு அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் பதவிக்காகவோ சுயநலத்துக்காகவோ இந்த இயக்கத்துக்குள் வந்தவனாக இல்லை என்றும், ரத்தமும் சதையுமாக இந்த இயக்கத்தை என் மூச்சாக கருதி வாழ்ந்தவன் நான். அத்தனை நெருக்கடி நேரங்களிலும் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமியை அவர் பின்னால் உறுதியாக நின்றவன் இந்த விஜயபாஸ்கர் என்றும், கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் தன் மீது 43 பொய் வழக்குகள் சுமத்தப்பட்டதாகவும், கட்சி தொண்டர்கள் மற்றும் என்னுடைய குடும்பத்தினர் மீது 100க்கும் மேற்பட்ட வழக்குகளும் பாய்ந்தன. அதையெல்லாம் தாண்டி கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜியை எதிர்த்து பல்வேறு சட்ட போராட்டம் நடத்தி பல்வேறு துரோகங்களை தாங்கி கரூரில் மீண்டும் அதிமுக கொடியை ஏற்றியவன் நானும், என்னுடன் துணை நின்ற கழக உடன்பிறப்புகள் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தீய சக்தி என்று முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட திமுகவுடன் இந்த அதிமுக எப்படி கைகோர்க்க முடியும் என்று அந்த கடிதத்தில் வாயிலாக கேள்வி எழுப்பியுள்ள அவர், எடப்பாடியாரே உங்கள் தலைமைக்கு ஒருபோதும் நாங்கள் எதிராக நின்றதில்லை. உங்களைத்தான் இந்த இயக்கத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராக நாங்கள் எல்லாம் உயிரை கொடுத்து முன்னிறுத்தி இருந்தோம். ஆனால் தற்போது இந்த கழக தொண்டர்களே இந்த இயக்கத்திற்காக என் உழைப்பையும் என் வாழ்நாளின் பெரும் பகுதியையும் நான் கொடுத்து விட்டேன். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இயக்கத்திலிருந்து மீளா கண்ணீருடன் விடைபெறுவதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன் உயிரினும் மேலான கரூர் தொகுதி பொதுமக்களை உங்களுக்கு சேவகனாக இருந்து என்னுடைய மக்கள் பணி என்றும் தொடரும் என்றும் அந்த கடிதத்தின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் புதுக்கோட்டையை சேர்ந்த விராலிமலை விஜயபாஸ்கருடன் சேர்ந்து கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தாவேக்காலை இணைவதாகவே தற்போது பேசப்பட்டு வருகிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.